போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ்ல சிலபஸ் அடிப்படையில் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு இருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதியில் ஆசியாவினோட முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா காண்ட்லால 1965. சரிங்களா? இப்போ ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம முன்னோடிய சிந்து சமவெளி நாகரிகத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்களோட மண்பாண்ட பொருட்கள்லாம் எங்கே அப்படின்னா மொசபடோமியா, ஈரான், ஈராக்கு போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி நிறைய சக்ஸஸ் பண்ணாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சிந்து சமவெளியில் உருவாக்கின பொருட்கள் இவ்வளவு நாடுகளுக்கு ஏற்றுமதி மூலயமா தான் போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுபடி நம்ம ஆசியானோட முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலமாக காண்ட்லால 1965 தொடங்கினாங்க. அந்த தொடங்கி அது சரியான வெற்றியை கொடுத்தது. சரிங்களா? அப்போ 1980 என்ன பண்ணுறாங்கன்னா 7 இடங்களில் EPZ அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். அப்போ 7 இடங்களில் அதே போல் அந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களை ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கே அப்படின்னா பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, ஃபால்டா, விசாகப்பட்டினம், கொச்சின் இந்த இடங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் வெற்றியை கொடுத்துருது. சரிங்களா? அதுக்கடுத்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை. சரிங்களா? இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் பாலிசியை உருவாக்குறாங்க. சரிங்களா? புதிய சிறப்பு பொருளாதார கொள்கையாக ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா 2000. சரிங்களா? இது எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக போகிறதுனால எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை. சரிங்களா? அது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 2015 ஏப்ரல் 1. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இந்தியாவில் எல்லாமே தயாரிக்கணும், எல்லாமே டிஜிட்டல் அடிப்படையில் எல்லாமே கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை இதன் மூலயமா என்ன கொண்டு வராங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா. சரிங்களா? மேக் இன் இந்தியா எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா செப்டம்பர் 25, 2014 மேக் இன் இந்தியா தொடங்குறாங்க. மேக் இன் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் தயாரிப்போம். சரிங்களா? இந்தியாவில் தயாரிக்கிறோம், எல்லா பொருட்களும் நம்ம இந்தியாவில் தயாரித்து இந்தியாவிலேயே நம்ம யூஸ் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் மேக் இன் இந்தியா தொடங்குறாங்க. அதுக்கடுத்து டிஜிட்டல் இந்தியா. சரிங்களா? டிஜிட்டல் இந்தியா 1 ஜூலை 2015 தொடங்குறாங்க. சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட்டும் என்ன அப்படின்னா டிஜிட்டல் முறையில் கொண்டு வராங்க. ஒரு கம்பெனி லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு வருடமும் புதுப்பித்தல் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி புதுப்பித்தல் பண்ணும்போது என்ன அப்படின்னா நிறையா பேப்பரில் தான் நம்ம புதுப்பித்தல் பண்ணுவோம். இங்கே என்னென்னா டிஜிட்டல் முறையில் அவங்க ஆவணங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு கோடு மூலயமா அடுத்த முறை இது நம்ம ஒவ்வொரு பேப்பர் கொடுக்க தேவையில்லை, கோடு மூலயமா அந்த டிஜிட்டல் அடிப்படையில் புதுப்பிச்சுக்கலாம். அதே போல் அந்த இராணுவ தளவாடங்கள் அதெல்லாம் அந்த கொள்முதல் பண்ணுறது 2 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த டிஜிட்டல் முறையில் பண்ணிக்கிட்டுலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் கொஞ்சம் இது கன்யூனிஸாக நிறையா இருக்கும். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.